இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஏசப்பா சொல்றாரு, எல்லாத்தையும் அவர் புதுசாக்க போகிறார். ஆனா ஒரு கண்டிஷன், அவர் புதுசாக்கணும்னா நீங்க உங்களுடைய பழச முதலாவது மறந்துடணும். கர்த்தர் எப்பயுமே பழைய காரியத்தோடு புதிய காரியத்தை ஒரு நாளும் செய்ய மாட்டார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஏதாவது புதுசா செய்யணும்னா உங்களுடைய பழைய வாழ்க்கைய கம்ப்ளீட்டா நீங்க மறந்துடணும். அது நீங்க மறக்கும் பொழுதுதான் ஏசப்பாங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய முடியும். ஏன் தெரியுமா? பழைய காரியத்தோடு புதிய காரியத்தை சேர்க்கும் பொழுது புதுசு கெட்டு போயிடும். தேவன் கொடுக்கிற காரியத்தை உங்களால ஒழுங்கா ஹேண்டில் பண்ண முடியாது, அதை இழந்து விடுவீர்கள். அப்போ ஏசப்பா உங்க வாழ்க்கையில புதுசா செய்யணும்னா ஆண்டவர் வைக்கிற ஒரே ஒரு கண்டிஷன், பழச மறந்துடணும். பழச மறந்து நீங்க கம்ப்ளீட் ஃப்ரெஷ்ஷா உங்க மைண்ட வைக்கும் போது ஏசப்பா சொல்லுகிற காரியத்தை உடனே ஏற்றுக்கொண்டு அதற்கு உங்களால கீழ்ப்பட முடியும். கீழ்ப்படும் பொழுது அதற்கான பிரதிபலனை பெற்றுக்கொள்வீர்கள். அவர் சொல்ற ஒரே காரியம், பழச மறந்துருங்க. தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார்.